தப்பு செய்தவன் என்றாவது ஒரு நாள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை விளக்கும் கதை. ஒரு நாள் காட்டில் கிளிக்கு திருமணம் செய்ய சுயவரம் நடத்தினாங்க. அந்த சுயவரத்தில் எல்லா பறவைகளும் கலந்துக்கிட்டாங்க. இறுதி போட்டியில் காக்கா ஜெயிச்சது. கிளி மாதிரி பொண்ணு வேணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. நமக்கு கிளியே பொண்ணா கிடச்சிருச்சேன்னு காக்காவுக்கு ஒரே குஷி. காக்கா கிளிக்கு தாலி கட்ட போகும்போது கல்யாணத்தை நிறுத்துங்கள்னு ஒரு குரல் கேட்டது. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லோரும் குரல் கேட்ட பக்கமாக திரும்பி பார்த்தா போலீஸ் நிற்கிது. காக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த கிளிக்கு துக்கம் தாங்கலை. கிளி தேம்பி தேம்பி அழுதது. இதை பார்த்த கல்யாண வீடே சோகமாயிடுச்சு. கல்யாணத்தில் இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டாங்க, இந்த காக்கா அப்படி என்ன தப்பு செஞ்சதுன்னு. ஆளுக்காளு ஒரு கதையும் ஒரு கருத்தும் சொன்னாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். காக்காவை போலீஸு கைது பண்ணது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? காக்கா செய்த தவறு என்னான்னு உங்களுக்கு மட்டுமில்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். நீங்கள் மறந்துருப்பீங்க, ஏன்னா இது நடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிப்போச்சு. சரி, இப்போ நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நினைவு இருக்கா பாருங்க. நம்ம சின்ன வயசில் படிக்கிறப்ப காக்கா பாட்டியோட வடையை திருடுச்சே, அது இந்த காக்கா தானா? அந்த திருட்டு குற்றத்துக்காக இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தக்க தண்டனை கிடைக்கும் என்பதை நிரூபித்தது காவல்துறை. சட்டம் தன் கடமையை செய்யும். தப்பு செய்கிறவங்க நம்ம அதிலேருந்து தப்பிச்சிருவோம்னு நினைக்காதீங்க. என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஏ காகமே, என்னோட வடையை திருநல்ல, நான் விட்ட சாபம் படுத்துடுச்சா? உன் கல்யாணமே நின்று போயிடுச்சு பாத்தியா என்று சிரித்தார் வடையை பறிகொடுத்த பாட்டி மேலுலகிலிருந்து. காக்காவுக்கு சரியான தண்டனை கிடச்சிதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். தப்பு செய்தால் தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். காக்கா மாதிரி தப்பு பண்ணிவிட்டு ரொம்ப வருஷமாக போலீஸுக்கு சிக்காமல் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.